வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த TVM இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு மகரிஷியின் கவிதைகள் நாள் ஒன்றுக்கு. இன்று மகரிஷியோட கவி: வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நிலம் மீது விழுந்தேன், விழுந்த பின் என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், உனை மறந்தேன், இறைவா உள் நிறைந்து என்னை மீட்பாய். இந்த கவிக்குனா வினைப்பதிவுதான் இந்த உடல் எடுத்து நம்ம வந்திருக்கோம். வந்த நோக்கத்தை விட்டு நம் புலன்கள் மூலம் ஈடுபட்டு நம் உடலையும் மனதையும் கெடுத்துக் கொள்கிறோம். புலன்கள் வழியாக மனம் சிக்குண்டு தவிப்பதை தான் மகரிஷி சொல்றாரு. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன்றார். என்னன்னா, வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய்ன்னு சொல்லிட்டு பட்டினத்தார் சொல்ற மாதிரி சஞ்சித கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம், இந்த 3 கர்மாக்களால் தான் இந்த உடல். சஞ்சித கர்மத்தோடு நம்ம பிறக்கிறோம். 3 வயது முதல் இன்று வரை நாம் செய்த அனைத்தும் பிரார்த்த கர்மம். சஞ்சிதம் பிளஸ் பிரார்த்தம் ஈக்குவல் ஆகாமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மா இச்சை வயப்பட்டு செயல்கள்ற செயல் அனைத்துமே ஆகாமிய கர்மம். அப்படி வினைப்பதிவோட பிறந்த நாம் என்ன பண்றோம்னா, நிறைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின். இந்த பூமியில பிறந்தவன என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன் சொல்றோம். என்னையும் நான் மறந்துட்டேன், அந்த நோக்கத்தையும் நான் மறந்துட்டேன், முன்னையும் மறந்துட்டேன். யாருன்னா, இறைவன் ஒன்றுதான், மெய்ப்பொருள் ஒன்றுதான். அதை விடுத்து உனை மறந்தே உள் நிறைந்து என்னை மீட்பாய் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி இறைவன் கிட்ட கேட்கிற மாதிரி இந்த கவி அமைஞ்சிருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மக்கள் எதற்காக நம்ம துன்பப்படுறோம்? ஏன் இந்த துன்பத்தை தீர்த்து இன்பமாக வாழறதுக்கு நமக்கு தெரியலையானா கண்டிப்பா தெரியும். அதற்குதான் நம்ம சொல்வார், மகரிஷியோட உண்மை கவி சொல்வார், அன்பர்களே வாரீர் அறிவில் இருப்பிடம் அறிந்து இன்பம் உள்ளானா. எல்லாருமே மனவளக்கலையில இணைந்து இதுலதான் தெரியும் நமக்கு வந்த நோக்கத்து. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? இறை உணர்வுடன், அறநெறியுடன், ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3 படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன கிடையாதுன்னா துன்பமே கிடையாது. அந்த புலன்களில் சிக்குண்டு. அதுக்குதான் இன்னொரு சித்தரும் சொல்லியிருப்பாருங்க, நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அப்படின்னா, இந்த உடலை எடுத்த பிறகு புலன் சுவைக்கிறதுக்கு, சுவைத்துக்கு ஏற்ப சுவை இன்பத்தில் ஈடுபட்டு அதிலேயே நம்ம மனசு இருக்கு. செவி வழியாக செய்திகளை கேட்டு கேட்டு அதிலேயே இன்பம் இருக்குன்னு நினைக்குது. வாசனை உணர்வு மூலமாகவே நம்மளோட இன்பம் அனைத்துமே நம்மளோட ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி அதன் மூலம்தான் நம்ம இன்பத்தை அனுபவிக்கின்றோம் என்ற அந்த உண்மை புரியாமல் நம்ம செய்கிற செயல்களால் தான் நமக்கு துன்பமே விளையுது. மகன் சொல்றாரு, துன்பத்தின் அளவு மீறும் போது அந்த இடம் என்ன இருக்குன்னா இன்பம் தான் நினைந்து இருக்கிறது. அப்ப இன்பத்தோட எல்லை முடிகிறப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா துன்பமே மிகுதியாக இருக்குது. அப்ப இன்பம் துன்பம் அற்று சமநிலை, அதுக்கடுத்தது அமைதி, பேரின்பம், இந்த நிலை எல்லாமே இருக்கு. இதை நாம் உணர்றதுக்காக தான் எல்லாருமே மனவளக்கலையில இணைந்தாதான் இந்த அகத்தவமும் அகத்தாய்வும் உடற்பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் ஒவ்வொன்றுமே அகத்தாயில சொல்லியிருப்பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒவ்வொன்றும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதையெல்லாம் கடந்து நான் யார் என்ற தத்துவத்தை உணரும் போதுதான் இந்த உடலுக்குரிய மதிப்பும், இந்த உடல் இருந்தால்தான் நாம் மெய்ப்பொருளை, இறைவனை அடைய முடியும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வதற்காகவே அன்பர்களே
அனைவரும் வந்து மனவளக்கலையில் இணைந்து தொண்டாற்றுவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.